வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஜெலசா ரமேஷ். இந்த வாட்டி நான் மருத்துவம் பற்றி பேச போகிறதில்ல, வாழ்க்கையோட நிதர்சனம் பற்றி சொல்ல போகிறேன். ஸோ பல சமயங்கள் நம்மளுக்கு தோணும், என்னடா வாழ்க்கை இது, என்ன வாழ்க்கை வாழ்கிறோம், ஏன் நம்மளுக்கு மட்டும் இந்த மாதிரி இருக்குது, மற்றவங்களாம் நல்லா இருக்காங்களே, நம்ம மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம், நம்மளுக்கும் நல்ல காலம் வருமா, பிரச்சனைகள் தீருமா, நம்மளோட ட்ரீம் லைஃப் கிடைக்குமா, இந்த மாதிரி பல யோசனைகள் வரும். இந்த கட்டத்துக்குள்ளே வராத மனுஷங்களே கிடையாது. ஆனால் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நாம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். நம்ம ஒரு நாடக மேடையில் நடித்து கொண்டு இருக்கோம். எவ்ரிதிங் இஸ் ப்ரீ டிட்டர்மைன்ட். எல்லாமே முன்னாடியே எழுதி குறிக்கப்பட்டது. இது இந்த நேரத்தில் இப்படி நடக்கும் அப்படின்றது குறிக்கப்பட்டது. இந்த குறிக்கப்பட்டது நல்ல கர்மானால் குறிக்கப்பட்டதுன்னா அப்படி கடந்து போயிடலாம். கர்மாக்கள் சரியில்லைன்னா நிறைய பட்டு போகும். ஆனால் கண்டிப்பாக எல்லாத்தையும் கடந்து போக முடியும். இதுவும் கடந்து போகும். அது நம்ம புரிஞ்சுக்கணும். குட் கர்மா, குட் டீட்ஸ், இறைவனோட அருள் இருந்தால் பிரச்சனைகள் வரும். ஆனால் அதை நம்ம கடந்து போகும். நம்மளோட மன தைரியத்தை இந்த பிரச்சனைகள் நம்மளை என்ன பண்ணோன்னா, நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்னு நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஒரு கரித்துண்டாக இருக்கிற நம்மளை ஒரு டைமண்டாக மாற்றுறது இந்த பிரச்சனைகள் தான். ஸோ நான் ரொம்ப பலகீனமானவா, என்னால் எதுவும் செய்ய முடியாது, நான் ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கேன், இந்த மாதிரி நம்ம எல்லாருமே நம்மளை குறைவாக எடுப்போம். ஆனால் ப்ராப்ளம்ஸ் வரும்போது தான் தெரியும் நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங். நம்மளால் எந்த பிரச்சனைகளும் ஓவர் கம் பண்ணி வர முடியும். இன்றைக்கி பிரச்சனைகளை தாண்டி வாழ்கிற எல்லோரும் ஸ்ட்ராங் பீப்புள், வெரி ஸ்ட்ராங். ஸோ அதனால் இந்த பிரச்சனைகள் வர்றது நாம் எவ்வளோ ஸ்ட்ராங்கானவங்க, நம்மளால் எப்படி எல்லாம் கடந்து போக முடியும் அப்படின்னு நம்மளுக்கே ஒரு கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்கும். ஆனால் கேட்கலாம், எதுக்கு எனக்கு பிரச்சனை வருது, ஏன் வரணும், வரும், அதுதான் வாழ்க்கை. ஸோ அதனால் கேள்விகள் கேட்க நம்மளுக்கு உரிமை இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் பதில் நம்ம கிட்டே இருக்கு. வாழ்ந்து காட்டணும், வாழணும், போராடி தோக்கலாம். ஆனால் போராடணும். பெண்ணால் முடியும், ஏன் எல்லா உயிராலே முடியும். ஸோ இந்த பிரச்சனைகளை பற்றியே நம்ம நினச்சிட்டு இருக்கிறத விட நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல தன்மை, ஒரு பிளெஸ்ஸிங்ஸ், அதை நம்ம கவுண்ட் பண்ணணும். ஸோ இப்போ பாரு, எனக்கு ப்ராப்ளமாக இருக்கே நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது நம்மளை அறியாமல் ஒரு நெகட்டிவ் வைப்ஸ்குள்ளே நம்ம வாழ்கிறோம். ஸோ இருக்குது, ஓகே இருக்குது, இது நம்ம கடந்து போவோம். பெருசாக ரியாக்ட் பண்ண வேண்டாம். பல சமயங்கள் காலமே பிரச்சனைகளை தீர்த்து இருக்கு. ஸோ ஓவர் த டைம் ப்ராப்ளம்ஸ் அதுவாக சால்வ் ஆகிருக்கும். நம்ம எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ண ப்ராப்ளம்ஸ் வேர்ஸ் தான். கூடமான மட்டும் வாய் வார்த்தைகளை தவிருங்க. ஸோ நம்மளோட பெரிய எதிரியே நம்மளுடைய லூஸ் டாக், வாய் வார்த்தைகள். ஸோ எப்படி டாக்டர் நான் கோவப்படாமல் இருக்கணும், கோவப்படுங்க. வார்த்தைகள் பேசுகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசனை பண்ணி. ஸோ பேசாமல் இருக்க முடியாது, கோவப்படாமல் இருக்க முடியாது. ஆனால் நாம் பேசும்போது அந்த கோபத்தினால சில தவறான வார்த்தைகளை வர வேண்டாம். ஸோ அந்த சில நிமிஷங்கள் நம்ம கோபத்தை கொஞ்சம் தள்ளி போகிறதுனால பல நிமிஷங்கள் நம்ம நிம்மதியாக வாழ முடியும். ஸோ அதனால தான் சொன்னேன், கேள்வி கேட்குறதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்கான்னு தெரியல, ஆனால் பதில் நமக்குள்ளே தான். ஸோ பிரச்சனைகள் எல்லாம் பூக்களாக மாறுறது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களை தூக்கி போட்டுட்டு பூவை மட்டும் நம்ம சூடு கலவை வாழ்க்கை வருது.